ஓகே. பிரைஸ் தி லார்ட். தேவா பிரசன்னம் சாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே ஜெயநாமத்தினார் இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின்றோ ஜாலிலி புஷ்பம், சாந்த சொருவி என் இயேசுவே. 1000 ஆண்டுகள் கடந்தாலும் நீரே என் துணையாய் நீர்ப்பதா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த அதிகாலை வேளையிலே தெரிவிக்க முடியும். இந்திய நேரப்படி இந்த 6:45 6:45 உங்களோடு இணையும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பெயர் கிரேஸ் சாலமன், எல்லாருக்கும் தெரியும். கிரேஸ் அக்கா எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்கிறேன். நான் தென்பாக இந்த பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில், கிறிஸ்டியான்பேட்டை என்ற கிராமத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். அப்படிப்பட்ட 7வது மகளாக என்னுடைய குடும்பத்தில் 7வது மகள், மூத்த அக்கா, ஒரு அக்கா, 5 அண்ணன், ஒரு தம்பி, நான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர், நானும் என் வீட்டாருமா வந்தால் கர்த்தரை சேவிப்போம் என்று அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பமாக இந்த ஒரு கிராமத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் வேத வாசிப்பதிலும் பாடல் பாடுவதும் குடும்ப ஜெபத்திலும் அதிகமாக ஒரு ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்ட ஒரு மகள். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்னோட இருந்து பல சூழ்நிலைகளில் கர்த்தர் அவருடைய பிள்ளையாக அவருக்குள்ளாக வளர்க்கும்படியாய் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். நான் பிறந்தது 1960வது வருஷத்தில் பிறந்தேன். இப்போ எனக்கு 63 வயதாகிறது. ஆண்டவர் இம்மட்டுமாக ஆண்டவருடைய வசனம் சொல்றது போல, எரோமியாவில் இது புலம்பலில் சொல்லப்பட்டது போல, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது அவருடைய சித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தூர தேசத்தில் இருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன் இந்த நாளில் உங்களை இணைய அவருடைய ரத்தத்தினால இணைத்து வைத்திருக்கிறார். அதற்காக நான் கோடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில
1978 என்னுடைய அத்தை மகனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். என்னுடைய அத்தை மகன் வந்து சோலமன். அவங்க வந்து சென்னையில், சென்னை போரூரில் அட்கோ இந்தியா எல்என்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலாந்து கம்பெனி எல்என்டி, லார்சன் டீப்ரோ. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரிவு அட்கோ, அந்த பிரிவில் என்னுடைய கணவர் வேலை போயிட்டாங்க. இப்போ 1978 திருமணம் ஆன உடனே சென்னைக்கு உடனே நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு சென்னையில் இப்படியாக நாங்கள் கணவர் மனைவியுமாக சேர்ந்து ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, 1979 அக்டோபர் 24 முதல் மகன் எனக்கு ஆண்டவர் கர்த்தர் ஈவாக எனக்கு கொடுத்தார். அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயர் சூட்டும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த இடத்துல ஏற்கனவே என்னுடைய கணவர் ஒரு இடமும் அந்த சென்னையில் வாங்கி போட்டிருந்ததுனால அதில் ஒரு சிறிய வீடும் கட்டி அதில் நானும் என்னுடைய கணவரும் இம்மானுவேல் மகனோடு சேர்ந்து நானும் விசுவாசம் நானும் என் வீட்டார்மா வந்தால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னாங்கள். ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் குடும்பமாக இருந்தோம். இப்படி ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1982 வருஷம் எனக்கு ஒரு அழகான மகளை தேவன் ஈவாக கொடுத்தார். அந்த மகளுக்கு ஸ்வீட்டி ஏஞ்சல் என்று நாங்கள் பேர் வைத்தோம். ஏனென்றால் அப்பொழுது சென்னையில் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் அவங்க மக வந்து ஏஞ்சல், அவள் அழகாக பாடுவா. அந்த ஏஞ்சல் அப்படின்ற அந்த பேரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து என்னுடைய மகளுக்கு ஏஞ்சல் என்று பெயர் வைத்தோம். அந்த பேர் மட்டும் கிடையாது, அவள் ஏஞ்சலை போல மிகவும் அழகாக இருப்பாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் பிறந்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பெரிய மகனுக்கு 2.5 வயசு இந்த பாப்பா பிறந்தா. அப்புறம் அப்படி பிறக்கும்போது எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, திடீரென்று அவளுடைய வளர்ச்சியில், அதாவது புரண்டு படுப்பது, தவழுவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போது டாக்டர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் காமிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போனோம். அப்போ அண்ணா நகரில் தான் ஒரு ஃபேமஸான சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் காமிக்க போகும்போது அப்போ அவர் சொன்னார், இந்த குழந்தை வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்படி, ஏன்னா நான் வந்து வில்லேஜில் இருந்துட்டு வந்ததுனால எனக்கு மூளை வளர்ச்சி இல்லாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் யாரையும் நான் பார்த்தது கிடையாது. அப்போ அப்படின்னு இருக்கும்போது என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைய ஆண்டவருக்காக வேண்டி நம்ம வளர்க்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக வேத வசனத்தின் மூலமாக ஆவிக்குரிய நன்மையை வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்தான். அப்போ என் கணவர் சொன்னாங்க, எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்குறாரு, அவளை நம்ம ஆண்டவருக்காக வேண்டி நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு அவளை ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவளை நடக்க வைக்கிறது எல்லாமே. அவளோடு கொஞ்சம் எங்களுடைய நேரம் சூழ்நிலைகள்லாம் கடந்து போக ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனால் நாங்கள் சோர்ந்து போகவே இல்லை. ஆனால் நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சோர்ந்து போன நேரத்திலாம் தேவன் தம் பிள்ளைகளுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிற தேவன் நம் தேவன். அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போ எங்கள் பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட தெய்வ குழந்தையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஆனாலும் பிரயாசப்பட்டு நடக்க வைத்தோம். நான் வந்து என்ன பண்ணுவேன், 2 பஸ்ஸு மாறி அவளை தூக்கிக்கிட்டு ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு 9 வயசு வரைக்கும் நான் தூக்கி சுமந்து நிறையா கஷ்டப்பட்டேன். அந்த பெரிய மகனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவளை நான் ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போனேன். ரொம்ப தூரம்
சரவணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ஸ்பாஸ்டி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்காக வேண்டிய ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்குவாங்க. அதுக்கு நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கொண்டு போகும்போது 1989 வருஷம் 3வது மகன் ஆண்டவர் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. 3வது மகனுக்கு லார்சன் சாமுவேல். ஏன்னா நாங்கள் எல்என்டியில் எங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தாங்க. எங்கள் அப்பா பேர் வந்து லாசரஸ். இப்படி இதெல்லாம் சேர்ந்து லார்சன் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள், ஏன்னா அவன் லார்சன் சாமுவேல் வயிற்றுல இருக்கும்போது அப்போ டாக்டர் உங்களுக்கு 2வது மகள் இப்படி மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளையா இருக்கிறதுனால இதுவும் நாங்கள் கொஞ்சம் டவுட் படுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற போரூரில் இருக்கிற ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அப்போதான் அது தொடங்கினாங்க. அப்போது அப்படி சொல்லாமோ அதுவரை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏசப்பா ஏற்கனவே 2வது மகளை இப்படி தூக்கி சுமந்து நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இப்படி 3வது மகனும் வயிற்றுல இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை மலர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ராமூர்த்தி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எடுக்கும்போதெல்லாம் அந்த தலை மட்டும் இது வளர்ச்சி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கேன்லேயுமே ஸ்பெஷல் ஸ்கேனு. அப்போ அப்படி எடுக்கும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இது வளர்ச்சி கம்மியாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், வந்து 2 பேரும் நானும் யார்ட்டையுமே தெரியல, சபையில் அறிவித்தோம். நாங்கள் மட்டும் வீட்டில் டெய்லி ஜெபம் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். பேசப்பா இன்னும் எனக்கு, ஏன்னா அந்த 2வது மகள் ஏஞ்சலை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய வாழ்க்கையில். தூக்கிட்டு 2 பஸ் மாறி பயங்கர கூட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்டு ரொம்ப லேட்டாகும், தலைவலி வரும். எனக்கு ரொம்ப சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டேன். சிறு வயதிலேயே 21 வயசுலேயே நான் ரொம்ப கஷ்டம். 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பார்த்துங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 3வது மகன் 1989 வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி ஆரோக்கியமான ஒரு குழந்தைய ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. நான் என்னுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு, என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா ஆரோக்கியமான அந்த குழந்தைய பார்த்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போ அந்த மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளையும் இருக்கிறா. அவ அதிகமாக ஆண்டவருக்குள்ளார பாட்டு பாடுவது, அன்பு இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பைபிள் வசனம் சொல்றது, ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவா, ஒரு சில ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவா. அப்படி அந்த பிள்ளைய நாங்கள் 3வது மகன் ஆரோக்கியமான குழந்தை, அழகான குழந்தை 3வது மகன் பிறந்தாலும் நாங்கள் எங்கள் ஏஞ்சலை வந்து என்னுடைய மகளை வந்து எந்த விதத்துலையும் பலவீனமாக விட்டுவிடாதபடி இன்னும் அதிகமாக அவளை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தார். அந்த எவ்வளவோ பலவீனங்கள் சோர்வுகள் எனக்கு பெண்களாகிய அருமையான சகோதரிகளுக்கு தெரியும் எவ்வளவு சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட 3 பிள்ளைகளையும் எவ்வளவு கஷ்டத்தோடு வளர்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு நான் கடந்து போய் கொண்டு இருக்கும்போது 1991 நவம்பர் முதல் ஏஞ்சல் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு பலவீனமாக போயிட்டா. அப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவளை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவள் மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளையாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் மட்டும் கொடுத்து வீட்டிலேயே அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுச்சா. அவளால் முடியலை ரொம்ப. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது 1992ஆம் வருஷம் பிப்ரவரி 6ஆம் தேதி கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாள். 3 மாதம் அவள் படுக்கையில் இருந்தாள். ஆண்டவர் கர்த்தருக்குள்ள அவளை எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம், எவ்வளோ தூக்கி சம்பந்தேன். ஆனாலும் ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மட்டுமே நான் சொல்ல முடிஞ்சிச்சு. யோபுவை போல இப்படி அப்போ எல்லாருமே எல்லா பரிசுத்தவான்களும் வந்து அதை ஆசீர்வாதமாக அடக்கம் பண்ண முடியும் ஆண்டவர் உதவி செய்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் 2 பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளார இனிமே சமாதானமாக சந்தோஷமாக நீங்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உதவி செய்யுங்க.
இன்னும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் கடந்து போக எங்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய வேத வசனமும் எங்களுக்கு கொடுத்துச்சு. அப்போ அப்படி சூழ்நிலையில இருக்கும் வயது 1994 முதலாவது போரூர் சபை, போரூர்ல பிரதரன் சபை ஆரம்பிக்க எங்கள் மூலமாக ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் பெரிய மகன் அப்போ இது 12th படிச்சுட்டு இருந்தோம். அப்போ படிச்சுட்டு இருந்தான். சிறிய மகன் 5வது படிச்சுட்டு இருந்தான். அப்போ அப்படின்னு இருக்கும்போது பிள்ளைகள்லாம் வளர்ந்தாங்க. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டதுனால எனக்கு அந்த பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்து ஏதோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைய ஆண்டவருக்காக வேண்டி வளர்த்து அவருக்காக வேண்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமாதானத்தோடு இந்த 2 பிள்ளைகளை படிப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலை சபை அப்படி கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுக்காக வேண்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோட சமாதானத்தோடு சந்தோஷத்தோட நாங்கள் குடும்பமும் ஆண்டவருக்கு இது சபையை நடத்தவும் பெரிய மகன் சபையின் சுத்தம் பண்ணுவது எல்லா காரியங்களையும் சபை ஊழியக்காரங்க வந்தாங்களா அவங்கள கவனிக்கிறது எங்கள் சபைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ள மகனாக இமானுவேல் இருந்தான். அப்போ +2 அப்போ அந்த டைமில் படிச்சுட்டு இருந்தான். +2 முடிக்கவும் 3 வருஷம் லயோலா கல்லூரியில் இது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து முடித்தான். அப்போ அவன் படித்து முடிக்கிறது 2000 முடிஞ்சிடுச்சு. அப்போ 2000 வரும்போது இமானுவேலுக்கு என்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு கை கால் பலவீனம் என்று திடீர்னு சொன்னான். அப்போ அப்படின்னு என்னப்பா இப்படி இந்த ஒருவேளை வீக்னஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நல்லா கவனிப்பேன். பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. எனக்கு இல்லாட்டாலும் அந்த பிள்ளைகளை எதுவுமே ஒரு தாய் நம்மளையும் பார்த்துக்கிறணும் பிள்ளைகளையும் பார்க்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம உடம்ப பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக என்னுடைய சரீரத்தை நான் அதிகமாக கவனிக்கலை பிள்ளைகளுக்காக வேண்டி. அப்போது எனக்கு இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா திரும்பி இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னுடைய ஹஸ்பண்டுடைய அக்கா பொண்ணு குணா பெர்சிஸ் அவ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டியூட்டராக இருந்தா. அப்போ நர்சிங் டியூட்டராக இருந்தா. அப்போ அப்படின்னு இருக்கும்போது வாங்க மாமா அத்தை வாங்க நம்ம போய் அப்போலோவில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னார் டாக்டர். அப்போ எடுக்கும்போது அப்போ சொன்னாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனில் பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியவே இல்லை. கண்ணீரோட நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்கும்போது அப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் என்னுடைய நகை பிஎஃப் லோனு இப்படிலாம் இது பண்ணி 1 லட்சம் ரெடி பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார போயிட்டோம். போனால் 2001 ஜனவரி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க. வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய மகள் என்னுடைய சிஸ்டர்ல மகள் குணா பெர்சிஸும் என்னுடைய ஹஸ்பண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்டோன்னே 2 பேரும் பைக்கில் இதுக்கு போகிறாங்க. ஏன்னா மண்டே ஷிஃப்ட் பண்ணணும், வார்டுக்கு கொண்டு வரணும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, இவளும் கூட சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அவள் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் ஆராதனைக்கு இருந்துட்டு அப்போது நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு மத்தியானம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் முன்னாடி வரும்போது ஒரு லாரி இவங்க கிராசிங்காக வேண்டி நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவங்க பைக்குக்கு முன்னாடியே ஒரு லாரி கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்குது.
ஆனால் பின்னாடி வேகமாக வந்து ஒரு லாரி வந்து இவங்க 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. உட்காந்து அந்த பைக்கு நின்றுக்கிட்டு இருந்த பைக்கு மேலே இடித்து அந்த லாரிக்கு கிராஸ் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருக்க லாரிக்குள்ளார போய் 2 பேர் விழுந்துட்டாங்க. இந்த பைக் எல்லாம் நசுங்கி போயிடுச்சு. இவங்க எப்படி சூழ்நிலையில் உள்ள போய் விழுந்தாங்கன்னே தெரியவே இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே அங்கே இருந்த 2 ஆட்டோவில் தூக்கிட்டு போயிட்டு அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, என்னை வேற எங்கேயும் கொண்டு போகாதப்பா, அப்பல்லோவுக்கு கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலவீனப்பட்ட நேரத்துலையும் ஆக்சிடெண்ட்டான சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு மார்பில் 6 எலும்பு, கால் ஃப்ராக்சர் உடஞ்சி வச்சு ரைட் சைடு. குணா பிரசிஸுக்கு விலா எலும்பு, கால் எலும்பு முறிவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோடு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே நான் ஆராதனைக்கு இங்கே வர்றதுனால அங்கே எங்கள் ரிலேஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ அப்படின்னு இருக்கும்போது அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, கிரேஸ் சீக்கிரம் வா, இது மாதிரி சாலமனுக்கும் குணாவுக்கும் இப்படி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லவும் உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியவே. மேல ஒரு நிமிஷம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, சாப்பிடலாம், ஒன்றும் செய்யலை. உடனே வேகமாக ஒரு துணியை மட்டும் மாற்றிட்டு வேகமாக போயிட்டு நான் உடனே அப்போல போனால் 3 பேரும் ஐசியூவில் இருக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்பில் 4-5 எலும்பு அப்படி உடஞ்சிட்டதுனால மார்பு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, கிரேஸ் பிள்ளைகளை பார்த்துக்கோ, நான் இன்னும் என் ஜீவனோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சாலமன் அப்படின்னா சொல்லக்கூடாது, சாலமன் எல்லாம் சரியாக போயிடும், அம்மா நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லா சபையும் மற்ற பிரதர்ஸ் ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க பார்த்துக்காங்க. அவ்வளோ சபையிலேருந்து வந்து, ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் மேலேயும் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, எல்லாருடைய நல்ல அன்பு செலுத்துவாங்க, எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது இப்படி நடந்துகிட்டு இருக்குது. 3 பேரும் ஐசியூவில் இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் எங்கள் மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் பையனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டியூமர் பயாப்சியில் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே ரொம்ப இடி இடித்த மாதிரி ரொம்ப வேதனை போயிட்டேன் நான் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, இவ்வளோ ஒரு சூழ்நிலை, இவ்வளோ இடுக்கமான சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையை நான் கடந்து போகணும் வயசப்பா சொல்லிட்டு. அப்போ சபையிலேருந்து வந்த எல்லா சகோதர சகோதரிகளும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. சிஸ்டர், நீங்கள் இப்போ தான் தைரியமாக இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா இருந்தது இந்த 3 பேரையும் நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாக ஆண்டவர் ஒரு நல்ல தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏசப்பா, அவருடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தீபம், நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் கடந்து போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்படியே நாட்கள் போச்சு. குணா பெர்சிஸ் அவங்க அக்கா பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா டீச்சராக இருந்ததுனால அவங்க செலவு எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு வழியில் எனக்கு, ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நிறையா, ஏன்னா அவங்க 1 வாரம் ஐசியூவில் வச்சு மார்பில் ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிளட்டு கிளாட் ஆனதெல்லாம் 1 வாரம் எடுத்தாங்க பார்த்துக்கோங்க. என் மகனை விட அவங்களுக்கு 4-5 லட்சம் செலவாச்சு. அந்த 4-5 லட்சம் எப்படி வந்துச்சு எனக்கே தெரியாது. ஏசப்பா கொடுத்தாரு. கொடு உனக்கு கொடுக்கப்படும். நாங்கள் வேலை பார்க்கும்போது எல்லா ஊழியக்காரங்களுக்கு, எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க, நல்லா உபசரிப்போம். எல்லாருக்கும் கை நிறைய நல்லா சம்பளம் வாங்கினதுனால எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாங்க. ஆண்டவர் பாருங்க, அப்போ அப்படிப்பட்ட நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்மளுடைய ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அந்த டைமில் ஏசப்பா என்னுடைய பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. என் கணவர் வேலை செய்யும்போது அநேகருக்கு அந்த உதவி செய்த
அந்த சூழ்நிலையெல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். உண்மையாகவே வசனத்தின் பிரகாரம் கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வது போல நாங்கள் ஆண்டவருக்காக வேண்டி நம்ம அருமையான சகோதரிகளும் கூட நம்ம அதிகமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாடுகளோடு கஷ்டங்களோடு ஆபத்தான நேரத்தில் நம்ம அதிகமாக நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் அதை திருப்பி கொடுத்துருவார் நமக்கு. அவர் வச்சுக்கிற மாட்டோம். அவர் என்ன செய்ய போறாரு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த நன்மையே அந்த இடத்துல நான் உணர்த்தப்பட்டேன் நான். அப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மகன் இமானுவேலுக்கு 6 மாதம் ரேடியேஷன் ஹீமோதெரபி கொடுத்தோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. 2001 பிப்ரவரி 5ஆம் தேதி கர்த்தருக்குள்ள அவங்க மறிச்சாங்க. அப்போ மறிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வயசு 23. அவளும் 1992 இப்படிப்பட்ட சூழ்நிலை. அதே பிப்ரவரி 6ஆம் தேதி அவன் மறிச்சு போனான். அதே பிப்ரவரி 5ஆம் தேதி என்னுடைய மகன் 23வது வயசுல இப்படியாக கர்த்தருக்குள்ளாக மறித்து போனான். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அது அடக்கம் பண்றது கூட எனக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோட ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனை அதிகமாக செலவு பண்ணி நல்லா அடக்கம் பண்ணாங்க. நல்ல பாடல்களோடு வேத வசனம் சாட்சி எல்லா சூழ்நிலைகளோடு அவனை அடக்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் அவன் சொன்ன விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை, அவன் கடைசியான சூழ்நிலையில் இருக்கும்போது நான் அதிகமாக அழுகும் போதெல்லாம், எதுக்குமா எனக்கு இமானுவேல்னு பேர் வச்சுங்க? இமானுவேல்லாம் என்ன? தேவன் என்னோட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏசப்பா என்னோட இருக்கிறாருமா, நீங்க அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்ப எனக்கு நல்லா சுகம் கொடுத்தா உங்களோடு இந்த உலகத்துல நான் இருக்க போறேன். ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டா நான் ஏசப்பாவோட ஏஞ்சலோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசமுள்ள அந்த வார்த்தையை வயசு 23. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சகோதரிகளாக உங்களுக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய பிள்ளைகளை சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையிலையும் ஆவிக்குரிய நிலைமையில நம்ம வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த தைரியமான அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை என்னுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கும் அது ஒரு பலனை கொடுக்குது. என்னுடைய மகன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கடந்து போச்சு. 2 பிள்ளைகளா ஏசப்பா எடுத்துக்கிட்டாரு. அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியவே இல்லை. மறுபடியுமாக யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவரு யோபு சொல்லுவாரு, அந்நிய கண்களால என்னுடைய சொந்த கண்ணால நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஆண்டவரோடு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல இல்லை, என்னுடைய சொந்த கண்ணால பரலோகத்துல நாங்க போய் பார்க்க கூடிய ஒரு பாக்கியத்தை ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு. அந்த நிச்சயத்தோட நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, 3வது மகன் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகும்போது என் கணவர் வேலையிலிருந்து 2004 எடுத்துட்டாங்க. ஏன்னா 2000 அவங்களுக்கு இந்த 2001 ஆக்சிடென்ட் ஆனதுனால இனிமே உங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிஆர்எஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப சிறிய மகன் 7வது படிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, சார் நான் இந்த எவ்வளவு ஆக்சிடென்ட், பெரிய மகன் இறந்து போயிட்டான், எனக்கு ஆக்சிடென்ட் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு, இப்ப 7வது படிச்சுக்கிட்டு இருக்கிறான் சின்ன மகன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோடு நான் இப்படி இருந்தேன்னா நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து எங்களை அனுப்பிட்டாங்க. சரி, ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்தத்தின் பிரகாரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், அவனை வளர்க்க ஆரம்பித்தோம். 7வது படித்தான், 10th படித்தான், +2 முடித்தான். ஒரு சிவில் வரைக்கும் படித்து முடிச்சுட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்து முடியவும் என்ன பண்ணிட்டோம்,
எங்களுக்கு வயசாகுது, கவலை, கண்ணீர், வேதனை, சபை பொறுப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து போனதுனால நான் சீக்கிரமாகவே அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 இது 15ல் திருமணம் நடந்துச்சு. இப்போ திருமணம் ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்னிலையில் நல்லா ஒரு கிராண்டாக ஆண்டவர் அந்த திருமணத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, திருமணத்தை முடித்தது மட்டும் இல்லை, அருமையான சகோதரிகள் நல்லா கேட்டுக்கோங்க, என்னுடைய அந்த மகனும் மருமகளும் எங்களோடு சேர்ந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சபையை நடத்தவும் எல்லா சூழ்நிலைகளோடு கடந்து போகும்போது முதலாவது மகன் எங்கள் மகனுக்கு பேரன் பிறந்தான். அவன் பேர் ஜோனாத்தான் எட்வர்டு. இரண்டாவது மகளை ஏசப்பா கொடுத்தாரு, பேத்தியை கொடுத்தாரு. அவளுக்கு நகோமி கேரோலின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைத்தோம். உண்மையாகவே அந்த ஜோனாத்தானும் நகோமியும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நான் சகோதரி கிரேஸ் நாடார், கிரேஸ் அக்காவுக்கு கூட அந்த எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த என்னுடைய மகன் இமானுவேலை போலவும், என்னுடைய மகள் ஸ்வீட்டி ஏஞ்சலை போலவும், என்னுடைய பேரனும் என்னுடைய பேத்தியும் ஆண்டவர் திருப்பி அந்த பிள்ளையை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்படித்தான் நான் சொல்ல முடியும். ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி சரியான அவனுக்கு என்ன ஒரு சில கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா, சரியான இந்த கொரோனா பீரியடில் வந்ததுனால அந்த சிவில் இந்த சூழ்நிலைகள், அந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக போய்விட்டது. ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இம்மட்டுமாய் கூட ஆண்டவர் எங்களை நடத்தி வர்றாரு. அந்த இது ஆண்டவருடைய வசனம் எங்களை தேற்றுது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களை சரியான பாதையில் நடத்திக்கிட்டு வருது. ஜோனாத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் நகோமி எல்கேஜியும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி மகன் லார்சன் சாமுவேலுக்கும் மருமகள் ஆனி சிந்தியா, அந்த 4 பேருக்கும் ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக வேண்டியும் ஜெபம் பண்ணிக்கோங்க. மகனுக்கு ஒரு சரியான நிலையில்லா ஒரு வேலை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவும் சகோதரிகளாக நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை உங்களுடைய மத்தியில் சொல்லும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆபகுக்கு 3:17-18 சொல்லப்பட்டது போல, கத்திமரம் துளிவிடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் பழி கூறுவேன். இந்த வசனம் இந்த வசனத்தோடு ஆண்டவர் என்னோட பேசினாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாகிய சகோதரிகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், இழப்புகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம எந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படாதபடி ஆண்டவருக்காக வேண்டி நிற்கும்போது அவருடைய கிருபை, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலிருந்து இந்த சாட்சியை சொல்றேன் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் ரோமர் 8:28 சொன்னது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி இருக்கான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதனால நான் இழப்பை குறிச்சோ என்னுடைய வேலை இல்லாத சூழ்நிலை நினைத்தோ நான் எதை பற்றியும் கவலைப்படலை. ஆண்டவர் சொல்றாருல, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமா எங்களை நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அதற்காக வேண்டிய நான் நன்றி சொல்றேன். இந்த கடைசி எனக்கு 63 வயசு ஆகிறதுனால சகோதரனுக்கு 73 வயசு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு சரீரத்துல இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு 3 மாசமா ஸ்கின் பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக வேண்டி எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி விசேஷமா நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜெபத்துல என்னுடைய பேர் முதன்மையா இருக்கணும்னு நான் விரும்புறேன்.
ஏன்னா எங்கள் சென்னையில் ஒவ்வொரு சபையிலையும் சிஸ்டர்கள்லாம் ஒரு சில வேளைகளில் இந்த சகோதரிகள் கூட்டத்தில் பார்க்கும்போது இறை சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சிஸ்டர் உங்களுக்காக வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் கடந்து வந்த என்னுடைய பாதையை அவங்க எல்லாம் நீங்கள் தான் சிஸ்டர் எங்களுக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்த கஷ்டமெல்லாம் வரும்போது நாங்கள் ரொம்ப சோர்ந்து போவோம். ஐயோ அந்த கிரேஸ் ஆலமன் சிஸ்டர் இவ்வளவெல்லாம் பாடுகள் கஷ்டங்கள் இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, நமக்கு வந்த கஷ்டம் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளார சமாதானமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனவர் எனக்கு ஒரு நல்ல பாடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எவ்வளவு தைராய்டு இருந்தாலும் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை இந்த இணைப்பில் அருமையான அக்கா கிரேஸ் நாடார் அக்கா அவங்க எங்கள் நைட்டு ப்ரேயரில் 8லேருந்து 9 மணிக்கு நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருந்தாங்க, இடையில வரல. ஆனாலும் இப்போ திடீர்னு ஒரு நாள் இணைப்பில் வந்ததுனால அவர்களோடு அவங்க கேட்கும்போது அப்போ நான் டக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உடனே ஆண்டவர் என்னோட பேசினார். நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அக்காவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதில் இணைப்பில் வந்த ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஆண்டவே மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவருக்காக வேண்டி நம்ம நிற்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக வேண்டிதான் இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கேன்சர் வியாதி எங்கே பார்த்தாலும் கேன்சர் வியாதி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் அதிகமாக பெய்கிட்டு இருக்குது. அதனால நாங்கள் இந்த Zoom மூலமாக அநேக சகோதரிகள் ஒவ்வொரு இரவும் 8லேருந்து 9 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கடந்து போக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உங்களோடு இணைந்து இந்த நாளில் இந்த நேரத்தை உங்களுக்காக வேண்டி எனக்கும் அது நன்மையாக இருக்கிறது, உங்களுக்கும் அது பெருத்த நன்மையாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். இந்த சாட்சியை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. தேங்க்ஸ்.